சார்ஸ் கிரியேஷன்ஸ். சார்ஸ் தனது வெற்றியின் அரிசியை தொடர்கிறது. சார்ஸ் vs ராக்கர்ஸ். சார்ஸ் won by 7 wickets. இது ஒரு இரு மலையின் இடையே நடக்கும் போட்டிகள், கடும் போட்டிகள். இதோ சார்க்ஸின் 10 பிடிப்புகளும் ராக்கர்ஸின் 9 பிடிப்புகளும். இந்த கதையின் முழு கவனமும் போர்களின் வீரர்களும் அவர்களின் வாழ்க்கையும் பற்றியே. ஆள் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தான் ஆல்ரவுண்டர் அனில், சார்ஸ் டீம் பிளேயர். இவர் இவ்வளோ சூப்பராக கேம் ஆடுறான்னு பார்க்குறீங்களா? இவர் கிரிக்கெட் விளையாட மற்ற நேரம் போக நெட் ப்ராக்டிஸ் எடுப்பார். பட் இவரோட ஹாபி என்னென்னா சம்மர் டைமில் வின்டர் டைமில் சும்மா நிற்கிறது. அட இவன் தான் அவன் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்தாலே எங்கேயும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அவரே தான் இவர் பேர் எஸ்பி. இவர் நல்ல பவுலர், கொஞ்சம் காலமாக பேட்டிங் கற்றுட்டு வர்றார். இவரோட ஹாபி என்னென்னா கிருஷ்ணர் மாதிரி கிளாஸோடு எந்திரிச்சிட்டு சூப்பராக ஸ்டில் கொடுத்துட்டு இவர் பெரிய பெரிய விஐபியோட ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக ஆசை. ஸோ வேக்சின் மிஷின் கிளம்பி போயிட்டு அங்கே இந்த மாதிரி சூப்பர் ஸ்டில்லெல்லாம் கொடுப்பாருங்க. ஆமாங்க, இவர் சார்க்ஸ் டீமில் ஒரு நல்ல பிளேயர். இவர் சார்க்ஸோட அப்கமிங் பேட்ஸ்மேனுங்க. ஆமாம், ஆனால் இவரோட பேஷன் கண்டிப்பாக கிரிக்கெட் கிடையாது. ஆமாங்க. தேய்கோ, இவர் தான் சார்க்ஸ் டீம் கேப்டன். இவர் கேம் நல்லா இல்லைனாலும் மற்ற பிளேஸை சீரப் பண்ணி கேமை வின் பண்ண வைப்பார். இவரோட ஹாபீஸ் காலையில் ஜிம்முக்கு போவார். ரொம்ப சாதமான ஆளுங்க. ஆனால் ஆப்போசிட் டீம் ஏதாவது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு தான் இவர் அண்ணீனா மாறிடுவார். சார்க்ஸ் டீம் ஆல்ரவுண்டருங்க. இவர் எப்பவுமே பாக்கெட்டில் கைவிட்டுருக்கிறதுனால இவர் பேர் பேக்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இவர் சார்க்ஸ் டீம் கீப்பர் ரவி. பேசிக்கலாக இவர் தண்ணியில் டைவ் அடிக்க மாட்டாருங்க, தரையில் மட்டும்தான் அடிப்பார். இவருக்கு தான் பிரச்சனையை எப்படி லீகலாக கொண்டு போகணும்னு தெரியும். இவர் ஒரு காதல் மன்னர் கூடங்க. ஆமாங்க. சார்க்ஸ் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்ரம். ஆமாம், இவரோட ஹைலைட் கேட்சை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அதுவும் ஸ்டைலாக பிடிக்கலாங்கிறது தான். இன்னும் 2 பிளேயர் பாக்கி இருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் டீம் மேனேஜரை பற்றி சொல்லி ஆகணும். இவர் பேர் 2 minutes சேகர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். இவர் நம்ம டீமுக்காக சாமி கும்பிட்றதும் ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம ஹோல் கெஸ்ட் ஹவுஸையே பார்த்துக்கிறது இவர் தாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணால் இவரும் நீனா மாறிடுவார். நம்ம மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ண கன்சிஸ்டன்ட் பிளேயர் தான் பீட்டர் பிரபு. இவர் ஜெயிலிருந்து வந்த ஒரே காரணத்துக்காக இவர் கிரிக்கெட் விளையாட மாட்டாருங்க. ஆமாம், இவர் விளையாடுறது குதிரை. அதை நிற்கிற குதிரையை சூப்பராக விளையாடுவார். இதோ வியூவர்ஸ்க்கான ஒரு ட்ரீட். கலிதாஸ் கோச் கம் பிளேயருங்க, சார்க்ஸ் டீமுக்கு சைன் பண்ணியிருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சூப்பராக விளையாடுவார், நல்லா ட்ரெயின் பண்ணுவார். பேசிக்கலாக இவரும் நெட் ப்ராக்டிஸ் எடுத்து வரதான். ஆமாம், இவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா காலையில் எந்திரிச்சு சூப்பராக ஸ்ட்ராட்டஜி போட்டுவார். ஸ்ட்ராட்டஜி போட்டதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு டயர்டாகிற வரைக்கும் ஜிம் அடிப்பார். ஆமாங்க, 5 நிமிஷம் ஜிம் அடிப்பார். முன்னாடி பசிக்குமில்ல, சரி போவார் கோயிலுக்கு சாமி கும்பிட்றக்கு இல்லைங்க, கூழ் கஞ்சி சாப்பிட்றதுக்கு. ஆமாம், சார்க்ஸ் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி அவங்களோட வின்னிங் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா இதோ இப்படி தாங்க. இவனுக்கு தான் சார்க்ஸோட ஆப்போசிட் டீம் ராக்கர்ஸ். என்னடா இவ்வளோ கோமாக பேசணும் பார்க்குறீங்களா? நம்ம கேப்டன் அப்படிங்க. ஆமாம், எல்லா பிளேயர்ஸையும் திட்டுவார். ஆனால் இவர் மட்டும் அடிக்கடி எடியும் பெற போவார். சீச்சி, தப்பெல்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைங்க, சும்மா விசிட் விட்றதுக்கு தான். ஆமாம், இவருக்கு நிறையா பட்ட பேர் இருக்குங்க. நான் 2 முக்கியமான பட்ட பேர் என்னென்னா விக்கெட் வெக்கி, மம்முட்டி மலையான். ஆமாங்க, இவர் என்னடா கிரிக்கெட் ஸ்டைல் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இவர் எப்போவுமே கிரவுண்டில் ஸ்ட்ராட்டஜி போடுவார், மக்களை மேனேஜ் பண்ணுவார். அதுக்காக லேர்ன் பண்ணுறார் கிட்டத்தட்ட 3 வருஷமாங்க. ஆமாம். அடுத்து அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியார்களே, என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறீங்களா? இவனும் அவங்க டீமுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுங்க. அவன் சார்க்ஸில் விளையாட வேண்டியவன். பட் ராக்கர்ஸ் தப்பி தவிர எங்கே போயிட்டான். சரி, இவனோட ஹாபிஸ் என்னென்னா நெட் ப்ராக்டிஸ் வர்றதா சொல்லி பேட்டும் பாலும் கையில் எடுக்க மாட்டான். வீட்டுக்கு சமையல் சூப்பராக பண்ணுவான். ஹேண்டிகேம் கையில் எடுத்துருவான் இவன் டீமுக்கு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்காக. என்னடா ஒரு ஸ்டிக்கு கல் விழுந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? இவர் பேட்ஸ்மேன் கிடையாதுங்க, பவுலர். ஆமாம், ராக்கர்ஸ் டீம் பிளேயர் கார்த்தி. ஆமாம், இவருக்கு ஒரு பேர் இருக்குதுங்க, ஜில் ஜிகரதண்டா. இதோ நீங்கள் பார்க்க போகிற ஃபோட்டோ அதுதான்.
சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, கார்த்தி மீது காதல் அவங்க அப்பாக்கு வந்தது, எப்போது அவங்க அப்பாக்கு தெரியாது. இதோ ராக்கஸ் டீம் பிளேயர் மோகன். ஆமாம், இவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க, பேட்டை பிடிக்கணும். ஆனால் கடைசியில் இவர் பிடிச்சது மைக்க மட்டும்தான். சரி, இப்போனாலும் கிரிக்கெட் விளையாட வருவார்னு பார்த்தா டென்னிஸ் விளையாடுவாருங்க. எப்போதும் அதுதான் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பார். ஆமாம், இவரோட கோச் வந்து முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு சூப்பராக கொடுப்பாருங்க. அப்படியே கொஞ்சம் மல்லிகை பூ வச்சோன்னா கும்முன்னு இருப்பாருங்க. இவர் தாங்க ராக்கஸ் பிளேயரு மூர்த்தி. இவர் கிரிக்கெட்டு நல்லா விளையாடுவாருங்க. சரி தப்பு தாங்க. இவர் நல்ல ஸ்டில்லு மட்டும்தான் கொடுப்பாருங்க, கிரிக்கெட் விளையாட மாட்டாருங்க. இவர் அடிக்கடி ஒரு பேலஸ் போவாருங்க, பக்கிங்ஹாம் பேலஸுங்க. அது எதுக்கு போவார்னு உங்களுக்கே சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அதுக்கு தாங்க போகிறாரு. இவர் தாங்க ராக்கஸ் டீம் இன்னொரு பிளேயரு சுனில். இவரோட ஹாபீஸ் கண்டிப்பாக கிரிக்கெட் கிடையாதுங்க, ஃபேஷன் ஷோ தாங்க. ஆமாம், அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ராக்கஸ் டீம் பவுலருங்க. ஆமாம், ஆள் சுல்லானாட்டு இருக்கீங்களா, சுல்லுக்கு எடுத்துருவாருங்க. ஆமாம், பவுலிங் போடுவார். நானே பார்த்துருக்கேங்க, புதுக்கோட்டை சைடு கோலி நல்லா பிடிப்பாருங்க. கோலி இல்லை, கேட்சா. அடுத்து யாரு இப்படி மொக்கையா கோமாளி மாதிரி வந்திருக்காங்க பார்க்குறீங்களா, பத்ரிங்க ராக்கஸ் டீம் பிளேயரு. இதோ நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு, கண்டிப்பாக விளையாட மாட்டார், நல்லா ஓட்டுவாருங்க சைக்கிளை. என்னடா இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, இவங்க தான் ராக்கஸ் டீம் சார் உண்மையான மெம்பர்ஸுங்க. இந்த ஓரமான ஒருத்தர் நிற்கிறானுங்களே, பலான்னு இருப்பானுங்க, தகாதகான்னு இருப்பானுங்க. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வர ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள், மணிமான சொல்லிக்கிட்டு இருப்பார். என்னடா இவ்வளோ சூப்பராக ஸ்டில் வருதுன்னு பார்க்குறீங்களா, 2 ராக்கஸ் பிளேயருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜிம் அடிப்பாருங்க, நல்ல ஸ்டில்லெல்லாம் கொடுப்பாங்க, உடம்பு எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஜிம் அடிச்சுட்டு 2 பேரும் டயட்டில் இருப்பாங்க நினச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக கிடையாதுங்க. இவங்க இருக்கிற டயட்டு நீங்களே பாருங்கள். ஆனால் இவர் உடச்ச சட்டிக்கு அளவே இல்லைங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ராக்கஸ் டீம் பவுலருங்க. என்னடா பவுலிங் போகிறத விட்டுவிட்டு முடி வெட்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா, இவரோட ஹாபியே இவரோட மெயின் வேலையே அதுதானுங்க. ஏன்னா இவர் திருத்துன்னு திரிவாருங்க, யார் முடிய வேணா திருத்துவாருங்க. இதனால இவர் திருத்தினே கூப்பிடலாங்க. யாருடா அந்த கீழே உட்காந்துருக்காள்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி தான். என்னடா அங்கே பக்கிங்ஹாம் பேலஸ் முன்னாடி அந்த எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஸ்டைலாக போகணுமில்ல, அதை யார்கிட்ட தான் தலை கொடுக்கறது காசு கொடுக்காம, நம்ம கார்த்தி தான். இதோ நீங்கள் பார்க்க போகிறது அஃபிஷியல் ஃபோட்டோஸுங்க. இதோ உங்களுக்கு சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடும் பாட்டிற்கு இடமத்தனையும் இங்கு